ரிஷபராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாதத்தை பொறுத்தவரை நன்மைகள் அதிகமாகவும் பிரச்சனைகள் குறைவாகவும் இருக்கும். மாதம் முழுவதுமே ராசிநாதன் சுக்கிரன் வலிமையாக இருக்கின்றார். 20 தேதிக்கு பிறகு அவர் ஆட்சி என்னும் நிலையில் இருக்கப் போகின்றார். 20 தேதி வரை அவர் 12 இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் சுக்கிரனுக்கு 12ஆம் வீடு வலிமையாக கருதப்படுகின்றது. சுப செலவுகள் ஒரு புறம் இருக்கும். அது சுப செலவுகள் ஒரு புறம் இருந்தாலும் உங்களுடைய ஆத்ம பலம் அதிகரிக்கும். எப்பவுமே ராசிநாதன் வலிமையாக இருக்கும் காலகட்டங்களில் உங்களுக்கே ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதைத்தான் ஆத்ம பலம் அதிகரிக்கும்னு சொல்றேன். எல்லா பிரச்சனையையும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கான்ஃபிடன்ஸை தாண்டி நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். குறிப்பாக வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. திருமணம் கைகூடுவதற்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ராசிநாதன் வலிமையாக இருக்கின்றார் என்பதை தாண்டி லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் மாதம் முழுவதுமே ஒன்றிற்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்க போகின்றன. இது ரிஷபத்திற்கு ஒரு நல்ல நிலைதான். எப்பவுமே 11ஆம் வீட்டில் ஒன்றிற்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கும் காலகட்டத்தில் பிரச்சனைன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதை எப்பவுமே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 11இல் இருக்கும் கிரகம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தான் அது ட்ரை பண்ணும். உங்களுடைய ராசிக்கு எதிரி கிரகமாக இருந்தாலும் கூட 11இல் சஞ்சாரிக்கும் காலகட்டத்தில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அங்கே ராகு இப்போ உட்காந்துட்டு இருக்கார் இல்லையா? 11ல் ராகு புதன் செவ்வாய் இப்போ இருக்காங்க. அதுக்கப்புறம் ராகு செவ்வாய் மாதம் முழுவதுமே இருக்க போகிறாங்க. 11இல் இருக்கும் ராகுக்கு ஸ்பெஷல் ஸ்ட்ரென்த் வேற இருக்கு. ராகு எதிர்பாராத லாபங்களை கண்டிப்பாக கொடுப்பார். சரிங்களா? அதே நேரம் 7க்குடைய செவ்வாய், 7னா அது வாழ்க்கை துணை, திருமணம் போன்றவற்றை குறிக்கக்கூடிய செவ்வாய் ராகுவால் கிரகணப்பட போகின்றார். கிரகணம்னா சூரிய சந்திரன் மாத்திரம் கிரகணம் இல்லை. அது நம்ம கண்ணுக்கு தெரியுது. இது நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லை. சரிங்களா? ராகு செவ்வாயை கிரகணப்படுத்துறார். ஓகே, இதனால என்னன்னா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் வந்து போகலாம். ஓகே, பொதுவாகவே செவ்வாய் ராகு இணைவு அப்படின்னாலே அது சில விபத்துக்களை, அதாவது ஆக்சிடென்ட்ஸை சில நிலைகளில் ஏற்படுத்தும். ஓகே, இது எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அங்கதான் உங்களோட சுய ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த் இருக்கு. ஓகே, பொதுவாகவே நீங்க இரவு நேரத்தில் வண்டி ஓட்டுபவர்கள், ஹெவி மிஷினரிஸை நீங்க ஹேண்டில் பண்றீங்க, ஃபயர் கிட்ட நீங்க ஒர்க் பண்றீங்க, ஓகே, கொஞ்சம் ரிஸ்கான வேலை செய்றீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக கவனமாக இருப்பது சாலச் சிறந்தது. சரிங்களா? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே குரு 8 மற்றும் 11 குடையவர். அவர் பணத்திற்கான கிரகம். அவர் அஸ்தங்கம் என்னும் நிலையில் இருக்க போகின்றார். அஸ்தங்கம்னா என்னன்னா, சூரியனுக்கு மிக அருகில் ஒரு கிரகம் சென்று விடுவது. அப்படி சென்று விட்டால் தன்னுடைய காரகத்துவங்களை இழக்கும். ஓகே, ஸோ குரு இங்க அஸ்தங்கம் அடைவதாலும் 2 மற்றும் 5 கூடைய புதன், 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம் இல்லையா? அத்தகைய புதன் 12இல் இருக்க போவதாலும் நீங்க கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் வரலாம். உங்களுடைய பண வரவும் சற்றே தாமதமாகலாம். ஓகே, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பிளான் பண்ணிக்கோங்க. சனி 10இல் வலுவாக இருப்பதாலும் 12இல் சூரியன் 15 தேதி வரை இருக்க போவதாலும் வேலை செய்பவர்கள், குறிப்பாக வேலை செய்பவர்கள் மேலதிகாரி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் செய்வது நல்லது. மேலதிகாரியுடன் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஓகே, சில பிரச்சனைகள் இருந்தாலும் நல்ல திருப்பங்கள், புதிய வாய்ப்புகள் நிறைந்த மாதமாக கண்டிப்பாக மே மாதம் இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம், பாய்.